சீமான் வந்து உங்களை வந்து பொது விவாத மேடைக்கு வர தயாரான்னு கேட்டிருக்காருண்ணா. இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் என்ன நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி பொம்பளுக்கணும், அன்பு தம்பிப்பாரு, அடுத்த நாள் திட்டுவார், அடுத்த நாள் சொல்லுவார். எனக்கு சீமான் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? எங்கள் போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்கள் போட்டி இருக்கா? எங்கள் போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை. அப்புறம் எதுக்கு பொது விவாத மேடைக்கு போய் பேசணும்? என் மேடையில் நான் பேசுகிறேன், அவர் மேடையில் அவர் பேசுகிறாங்க. மக்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க. மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்யலாம். ஹாஸ்பிட்டலில் போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுவேன். அந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா, அது கமலஹாசனாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும். உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? ரெண்டு பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோடு தான் இருக்காங்களா? சரியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டலை நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலாக சொல்லுங்கள், எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவுடைய வின்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்றைக்கி வந்து நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, அதனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஷுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின்ட். உண்மையாலுமே சுயநனவோடு தான் பேசுகிறாங்களா? ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுகிறாங்களா? இல்லை திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். இல்லைண்ணே 2 ரூபா குறைக்கலனே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் இல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணா நியாயமா இருங்க, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க, நீ கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க. தம்பி தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க, நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டுக்கணும்ல. ஆனா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜேர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மேல 2 ரூபா குறைச்சு, எலெக்ஷன் மேல யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். சும்மா நீங்க டிவில போட்டா பயந்துருமா? இந்த வேலை வச்சுக்காதீங்க. எவனாச்சும் உங்க ஊர்ல அவன்கிட்ட போய் இந்த வேலையை காட்டுங்க. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், நீ போடுறியா? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. பிரஸ் மீட் போட்டு சேம்பருக்கு வாங்க, நான் கொடுக்குறேன், நீ போடணும். 1 மணி நேரம் போடணும், செக் பண்ணுவேன். கட்டி பிடிச்சிட்டு ஒரு தம்பி வந்து பேசுறான், நான் நீட்டுக்கு எதிரி, நீட்டை ஒழிக்கணும். பத்திரிகை நண்பர் தம்பிகிட்ட கேட்கிறார், தம்பி எந்த காலேஜில் படிக்கிறேன்? அந்த தம்பி வாய் தவறி தெரியாம நான் 1.5 கோடி ரூபாய் கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க. ஒரு பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். டீம்டு காலேஜ் தான், காசு கட்டி தான் படிச்சோம். நான் நீட் ஜஸ்ட் குவாலிஃபை தான். நான் சொல்றதுல எனக்கு எதுவும் அசிங்கமும் இல்ல. எங்க அப்பாவால காசு கட்ட முடிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்க அப்பா சேர்த்து விட்டாரு. 25 லட்சம் ரூபாங்க வருஷத்துக்கு ஃபீஸ். 1.5 கோடி ரூபா போட்டுட்டு அவனுக்கு எங்க மக்களை பார்த்து பணி செய்யணும்ன்ற அவனுக்கு தாட் ப்ராசஸே இருக்காது. அதை இன்கம் டாக்ஸ் கார யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரின்னு. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ரைட் அடிச்சா 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் ஸ்லிப் கிடைக்கும். அதனால திமுக நண்பர்களே,
நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க, நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒரு கல்லூரியுமே இதுல மாட்டத்தான் போகுது. கொசு விக்கிறன், கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர் ஏதோ கொசு வழங்குறாங்களாமா. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ராலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். நான் பிரஸ் பேர் சொல்லி, இங்க இருக்கக்கூடிய 3 பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா? பெரிய பிரஸ் இங்க 3 இருக்கீங்க. உங்க சேனலுடைய சீக்வென்சியல் ஆர்டர், அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது, உங்களை கடைசியில வச்சாங்க, வார்னிங் கொடுத்தாங்க. எதுக்கு? எனக்கு பேச தெரியுமல்லண்ணே. அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன். ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்ப போட்டீங்க, அந்த 3 பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். 33 மாசமா இதுதானே பிரஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை. நான் கேட்கிறேன், இஸ் பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா? சத்தியமா இல்ல. பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி தமிழகம் அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப ஆமாண்ணே, எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். ஐஏஎம் லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரியும். துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா ஃபினான்ஸ் தெரியும். மேபி மிச்சவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். ஐஏஎம் லக்னோல எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட் தான் என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் துரைமுருகனை படிக்காம இருக்கலாம். அந்த கதையை எங்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்க.